சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அடுத்த தலைமுறைக்கான வாகனங்கள் என்ற பிரிவில் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒரு எதிர்கால வாகனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் என்று ஒரு பெவிலியன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வருங்காலத்தில் அமைக்கப்படக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பெட்ரோல், டீசல் அதனை கடந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக பேட்டரிகள் மூலமாக இயங்கக்கூடிய வாகனங்கள் தற்போது புழக்கத்தில் இருந்தாலும் ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்டு இயங்கக்கூடிய வாகனங்கள் எதிர்காலத்தில் பயன்படுத்தப்பட இருக்கிறது என்பதை காட்டும் விதமாக தற்பொழுது இவையெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருப்பது ஹைட்ரஜன் கேஸ் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு கனரக வாகனத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனரக வாகனங்களை பொறுத்தவரைக்கும் அதிக அளவிலான இழுவை திறன் தேவைப்படும், ஒரு நீண்ட தூரங்கள் பயணம் செய்து கொண்ட தேவையும் உள்ளது. ஆனால் மின்சாதன பொருட்கள், அதாவது பேட்டரியை பயன்படுத்தி எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக அவற்றை பயன்படுத்துவது சவாலான காரியமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்தி தற்பொழுது நீண்ட தூரம் பயணிக்க முடியும். ஹைட்ரஜன் எரிபொருட்களை அங்கே ஃபியூல் ஸ்டேஷன் அமைப்பதன் மூலமாக அவற்றையும் பயன்படுத்த முடியும் என்கின்ற நோக்கில் தற்போது இந்த அசோக் லேலண்ட் நிறுவனம் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கனரக வாகனம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சில நாடுகளில் இதுபோன்ற வாகனங்கள் பயன்பாட்டில் இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஹைட்ரஜனை வாயுவை கொண்டு இயங்கக்கூடிய, எரிபொருளாக கொண்டு இயங்கக்கூடிய வாகனங்கள் இன்னும் புழக்கத்திற்கு வராமல் இருந்தாலும் இதுதான் எதிர்காலம் என்பதை காட்டும் விதமாக ஹைட்ரஜனை கொண்டு இயங்கக்கூடிய வாகனங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பாரத் பென்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த பேருந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய இயக்கம் என்பதும் ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்டு இயங்குவதுதான் முதன்முறையாக பொது பயன்பாட்டிற்கு, அதாவது ஏற்கனவே தனியார் நிறுவனங்கள் வெளிநாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் கனரக வாகனங்கள் மற்றும் தனியார் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாம் புழக்கத்தில் இருக்கின்றன. ஹைட்ரஜன் ஆய்வு மூலமாக ஜீரோ எமிஷன் கார்பன் என்கின்ற நோக்கோடு தற்பொழுது இந்த பேருந்துகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்தில் 48 kg அளவிற்கு ஹைட்ரஜன் வாயுவை நிரப்புவதன் மூலமாக 400 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எலக்ட்ரிக் வாகனங்களால் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது. அங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் மற்றும் அவற்றிற்கான நேரம் என்பது அதிகமாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் இதுபோன்று இருக்கக்கூடிய இந்த பாரத் பென்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய இந்த பேருந்து 48 கிலோ ஹைட்ரஜன் வாயுவை நிரப்புவதன் மூலமாக 400 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும் என்று கூறுகிறார்கள். மேலும் ஆங்காங்கே ஹைட்ரஜன் ஃபியூவல் வழங்கக்கூடிய அந்த ஸ்டேஷன்கள், எரிபொருள் நிரப்பக்கூடிய மையங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த மையங்கள் மூலமாக தங்களுக்கு தேவையான எரிபொருள் நிரப்பிக்கொண்டு நீண்ட தூரம் பயணிக்க முடியும் என்கின்ற அந்த நோக்கில் தான் தற்போது இந்த பேருந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் நேற்றிலிருந்து பார்க்கும் பொழுது ஜீரோ எமிஷன் கார்பன், அதாவது கார்பன் வெளியேற்றமற்ற போக்குவரத்தை உருவாக்கும் விதமாக உலகமயமாதலினுடைய அந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் தற்பொழுது இந்த வாகனங்கள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலாவதாக பார்த்த அந்த வாகனம், கனரக வாகனமும் அதே ஹைட்ரஜன் வாயுவின் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு வாகனம் தான். இந்த பேருந்தும் ஹைட்ரஜன் வாயு மூலமாக இயங்கக்கூடிய ஒரு பேருந்தும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததான் நாம் பார்ப்பது கனரக வாகனங்கள், அதாவது தொழில் இருக்கக்கூடிய பகுதிகள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கக்கூடிய பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு புல்டோசர் இயந்திரம். இந்த இயந்திரம் மூலமாக அந்த கட்டிட இடிபாடுகள் மற்றும் கட்டிடங்களை நகற்றுவதற்கான அந்த பணியை செய்யப்படும். இந்த வாகனத்தில் என்ன புதுமை செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது கொமாட்சோ என்கின்ற அந்த நிறுவனத்தின் மூலமாக இருக்கக்கூடிய இந்த இயந்திரம் டீசல் மூலமாக இயங்கும். மேலும் இதில் பகுதி அளவு பேட்டரியின் மூலமாக இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இயந்திரம் ஒரு 360 அளவிற்கு சுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கும். இந்த 360 அளவிற்கு சுத்தக்கூடிய அந்த அனைத்து தேவையான சக்திகள் அனைத்துமே பேட்டரியில் இருந்து பெறப்படுகிறது. மற்றவை அனைத்தும் டீசல் மூலமாக இருக்கிறது. இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த வாகனங்களில் எல்லாமே அனைத்து பணிகளிலும் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளும் டீசல் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இந்த பேட்டரி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டீசல் மற்றும் பேட்டரி ஆகிய இந்த இரண்டினுடைய இணைப்போடு இந்த வாகனம் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் இதுபோன்று இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனங்களில் பேட்டரியினுடைய பயன்பாடு இல்லை. தற்பொழுது முதன்முறையாக பேட்டரி மற்றும் டீசல் ஆகிய அந்த எரிபொருள்களோடு பயன்படுத்தக்கூடிய அந்த சூழலை உருவாக்கியிருக்கின்றன. எதிர்காலத்தில் கார்பன் வெளியேற்றம் குறைக்கக்கூடிய அளவில் இந்த வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 360 அளவு என்ற சுத்தம் பொழுது அதற்கான சக்திகள் எல்லாமே டீசலில் இருந்து வழங்கப்படாமல் நேரடியாக பேட்டரியின் மூலமாக வழங்கப்படும் எனவும், பேட்டரி தானாக சார்ஜ் ஆகிக்கொண்டு அதன் மூலமாக இதனுடைய 360 அளவிற்கு சுற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நாம் அதனுடைய இந்த 360 டிகிரி என்கின்ற அந்த சுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவை முழுமையாக டீசல் பயன்பாடு இல்லாமல் பேட்டரியினால் இயங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இதனால் இந்த வாகனங்கள் இயங்கும் பொழுது அதிக அளவிலான டீசல் குறைக்கப்படும், அதிக அளவிலான டீசலினுடைய பயன்பாடு என்பது குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கார்பன் வெளியேற்றமற்ற போக்குவரத்து என்பதை கருத்தில் கொண்டு தற்பொழுது அதிக அளவிலான வாகனங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பேட்டரிகள் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்கள் மூலமாக இயங்கக்கூடிய வாகனங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த
தொழில்நுட்பங்கள் ஜீரோ கார்பன் எமிஷன் என்கின்ற அந்த வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொலிவற்ற மாசற்ற இந்த உலகத்தை கட்டமைப்பதற்கான அந்த பணிகளில் வாகனங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவைதான் அடுத்த தலைமுறை வாகனங்கள்.